ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் நிறைய புஸ்தகங்கள்லாம் பார்த்துருப்போம். குறிப்பாக நமக்கு இந்த செய்தித்தாள் ரொம்ப பிடிக்கும். சிலவர்கள்லாம் விடிய காலமே டிவியில் போய் இருப்பாங்க. இப்போம்லாம் டெலிவிஷன் அது இதுன்னு இருக்குது. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் புத்தக புழுவாக இருப்பாங்க. பொதுவாக பேப்பர் அது ஒரு புஸ்தகம்தான், செய்தி புஸ்தகம்னு வச்சுக்கலாம். சில பேர் அதுக்காகவே இருப்பாங்க. நான்லாம் சிறு வயதில் பார்த்தீங்கன்னா இந்த தினத்தந்தியில் கன்னித்தீவுன்னு ஒன்று வரும். அதை பார்க்கறதுக்கு பேப்பர் வந்து அது 2ஆம் பக்கம் இருக்கும். அந்த பேப்பர் எடுக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அதை பார்க்கல நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நமக்கு ஒரு புஸ்தகம் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா அதுதான் பரலோகத்தை திறக்கப்படும். அதுக்கு பேர் என்ன பேர்? வாசிக்க வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. பாருங்க, ஜீவ புஸ்தகம். அதில் தான் எல்லாரும் நம்ம பாஷையில் சொன்ன வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும். அப்போ நம்மை குறித்த ஒரு புஸ்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது பேர் ஜீவ புஸ்தகம். அதில் திறந்தாச்சுன்னா தான் நியாய தீர்ப்பே. அதில் எழுதப்பட்ட பிரகாரம் தான். இங்கே சபையில் எழுதி வச்சார், பாஸ்டர் எழுதி வச்சார், அதை மூப்பர் எழுதி வச்சுருக்காரு, ஒன்றும் சிலப்படியாகுது. இந்த புஸ்தகம்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பேர் இருக்கா? அப்படி அந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா? அப்படி நடந்தால் அந்த நாள் என்ப 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 நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலத்து பக்தப்படம் அந்த புஸ்தகம் திறக்கப்படணுயா. அதில் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு, எனக்கு கொடுக்குற மேன்மை எல்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மனுஷன் உங்களை குறித்து தப்பு தப்பாக எழுதியிருக்கலாம், தப்பு தப்பாக சொல்லியிருக்கலாம், இல்லை உங்கள் பேரையே அவங்க மறந்துருக்கலாம். டோன்ட் வரி. ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் பேர் எழுதி வச்சுருக்கிறார். அந்த நாளில் திறக்கப்படும் பொழுது வெளிப்படுத்தி 25ஆம் அதிகாரம் 32லேருந்து 46 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மந்தைகளை பிரிப்பது போல பிரிப்பார். செம்மறியாடு வலது பக்கம், வெள்ளாடு இடது பக்கம். பார்த்தீங்களா? இவங்களுக்கும் தீர்ப்பு, அவங்களுக்கு தீர்ப்பு. நீங்களாம் ஏன் ராஜ்யத்துக்கு போங்க, நீங்களாம் நரகத்துக்கு போங்க. யாருக்கு? வெள்ளாடுக்கு. வெள்ளாடு கண்ட்ரோல் இல்லாமல் மேய்ஞ்சிட்டாலே அதே போல் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இதை பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே ஒன்றுமே கிடைக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்க. பரலோகம் ஆயத்தமாக இருக்குது. காட் பிளஸ் யூ.